வணக்கம். சிதைக்க உணவை மருந்து மருந்தை உணவு. நம்ம உடல்ல சிறிதளவு அயன், காப்பர், ஜிங்க், கால்சியம், பாஸ்பரஸ் அப்படிங்கிற நிறைய உப்புக்களும் இருக்கு, தாதுக்கள், உலோகங்களும் இருக்கு. இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பிளட் அதாவது ரத்தத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் நிறைய அயன் சக்தி இருக்கு. அதில் கொஞ்சமா காப்பர், செம்பும் இருக்கு. அதே மாதிரி மூளைக்கு வந்து நிறைய ஜிங்க் தேவைப்படும். மூளை திறன்பட செயல்படுறதுக்கு. அந்த மாதிரி சின்ன சின்ன உலோகங்களும் நம்ம உடலுக்கு தேவைப்படுது. நம்ம சாப்பிட்ற காய்கறிகள், பழங்கள்ல இந்த உலோகங்கள் நமக்கு நிறையவே கிடைக்குது. இந்த உலோகங்கள் நம்ம உடம்புல வந்து குறைய 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 நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். இதை வந்து இதை சரி பண்ணுறதுக்கு நம்மளோட சித்த மருந்துகள்லையும் நிறையவே மருந்துகள் இருக்குது. இப்போது தாமிர சுண்ணம் இருக்குது, தங்க பஸ்பம் இருக்குது, வெள்ளி பஸ்பம் இருக்குது, அயச்சந்தூரம் இருக்குது. அயச்சந்தூரம்ங்கிறது அயனை நம்ம உடம்புல வந்து இரும்பு சத்து குறைஞ்சது அப்படின்னா அயச்சந்தூரம் அப்படின்னு சித்த மருத்துவம் கொடுப்பாங்க. எல்லாமே சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி அவங்கக்கிட்டேருந்து தான் இந்த அதாவது இந்த மெட்டல்ஸ் அதாவது உலோகங்கள் வந்து உடம்புல குறைஞ்சிது அப்படின்னா அவங்களோட சத்துக்கள் அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காக சித்த மருத்துவர்கள் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, அவங்களே கொடுப்பாங்க. இதே நம்ம பொதுவாக இந்த மாதிரி பேர் தெரிஞ்ச உலோகங்கள் கலந்த உலோகங்கள் நமக்கு தேவையான உடம்புக்கு தேவையான உலோகங்கள் நமக்கு வேணுங்கிறப்போ வெளியே வாங்கி சாப்பிடவே கூடாது. இப்போ உதாரணத்துக்கு தாம்பர சுண்ணம்னு எடுத்துக்கோங்களேன். தாம்பர சுண்ணத்தில் வந்து ஜிங்க் அதாவது செம்பு சேர்க்குறாங்க. செம்பில் வந்து கொஞ்சம் களிம்பு இருக்கும். அந்த களிம்பு உடம்புல சேரும் போது நமக்கு நிறைய பக்க விளைவுகள் ஏற்படும். அந்த களிம்புங்கிற நஞ்சை வந்து நீக்கிட்டு மட்டும்தான் இந்த தாமரை சுண்ணத்தை சித்த மருத்துவர்கள் செய்வாங்க. ஸோ அதனால தான் ஒவ்வொரு மருந்து சித்தா மெடிசன்ஸும் நான் ஏதாவது ஒரு மருந்து கடையில் டைரெக்டாக வாங்கி சாப்பிடாம சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி அவங்க தயாரித்து கொடுக்குறத அவங்க சொல்கிற அளவில் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டுமே செஞ்சுக்கிட்டே வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு மருந்து பேர் வங்க பஸ்பம். இதில் வந்து ஈயத்தை சேர்ப்பாங்க. இதுலேயும் கொஞ்சம் சிறிதளவு நஞ்சு இருக்கும். இந்த நஞ்சை வந்து அவங்க முறைப்படி அதை எடுத்துட்டு பிறகு தான் அந்த பஸ்பம் வந்து செய்வாங்க. பஸ்பங்கிறது சூர்ணத்தோட இன்னும் ஃபைன் பார்ட்டிகல்ஸு. இதெல்லாம் ரொம்ப சின்ன அளவில் மட்டும்தான் சித்த மருத்துவர்கள் அதை செய்வாங்களே. அதை செய்து நமக்கு அந்த அளவு தான் கொடுப்பாங்க. அதில் நிறைய மற்ற மருந்துகள் சேர்ந்து செய்யும் போது அதோட அனுபானம்னு சொல்கிறது அந்த அந்த தாதுக்கள், அந்த உப்புக்கள், அந்த உலோகங்களோட அளவு அதாவது அது நமக்கு செய்யக்கூடிய நன்மைகளோட அளவு பல மடங்காக பெருகிடும். அதனால் முறையாக படித்த சித்த மருத்துவர்கள் எந்த அளவு உலோகங்கள் நம்ம உடம்புல குறைஞ்சலாக இருக்குது, எந்த அளவு உலோகங்கள் நமக்கு உடம்புக்கு தேவை அப்படின்னு தெரிஞ்சு இந்த மாதிரி செந்தூரங்கள் பஸ்பங்கள் எல்லாமே முறைப்படி செய்து அதோட நஞ்செல்லாம் நீக்கிட்டு நமக்கு அழகாக கொடுத்துருவாங்க. இப்போ இதே நவீன மருத்துவத்தில் இதுலேயும் நிறைய சிறப்பு அயன் டானிக்கு அப்படின்லாம் சிறப்புகள்லாம் குடிக்கிறோம் இல்லையா, அந்த கெமிக்கல்ஸ் கலந்த அந்த சிறப்பு அந்த மருந்துகள் சாப்பிட்றத விட சித்த மருந்துகள் ஹெர்பல்ஸ் மூலியமாகவும் அதில் இந்த எக்ஸ்ட்ரா ஹெர்பல்ஸ்லேருந்து இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட்ஸ் மூலியமாகவும் இந்த உலோகங்கள் நமக்கு கிடைக்கும். உலோகங்களில் முறைப்படி தயார் செய்து அதில் உள்ள நஞ்சுக்களை நீக்கிட்டு அதுக்கப்புறம் அதை செய்கிற செந்தூரமாக இருந்தாலும் சரி, பஸ்மமாக இருந்தாலும் சரி, உடம்புல இந்த மினரல்ஸ் நமக்கு குறையும் போது இந்த மாதிரி சித்த மருத்துவர்களை அணுகி அவங்க கொடுக்குற இந்த பஸ்பங்கள் செந்தூரங்கள் சாப்பிடும்போது நமக்கு தேவையான இந்த மினரல்ஸ் வந்து கிடைக்கும் போது ஒரு நோயில்லா வாழ்வு நம்மளால் வாழ முடியும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தாக்கிற அணுகுங்க.